நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்த. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இன்றைய நாளின் காலை சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள் வரை. கர்த்தருக்கு துணையாக அவர்கள் வரவில்லை, வீரரோடு சேர்ந்து கர்த்தருக்கு துணையாக அவர்கள் வராதே போயினர். கேனியரின் கேபா மனைவி யாகேல் பெண்களில் பாக்கியவதியானவள், கூடாரவாசிகளின் பாக்கியவதி. யாகேல் தண்ணீர் கேட்டால் பாலை கொடுத்தாள், ராஜ கிண்ணத்தில் தயிரை அளித்தாள், கையில் ஆணியை எடுத்தாள், வழக்கையில் சுத்தியை எடுத்தாள், சிசராவின் தலையில் அடித்து உடைத்தாள். அன்பு இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களினுடைய கோத்திரங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கடவுளை விட்டு தூரமாய் போனதினாலே அவர்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிட்டது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாகனத்தை நாம் கவனமாக ஓட்டுகின்ற பாதையிலே சரியான முறையிலே அதை இயக்கும் பொழுதுதான் அது சீரழிக்கப்படாதபடி, தவறான பாதையிலோ விபத்துக்குள்ளோ ஆளாகாதபடி அது பத்திரமாக சேர வேண்டிய இடத்திலே சேரும். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் பிள்ளைகளுக்கு எதிராக இந்த கோத்திரத்தார், இஸ்ரவேல் கோத்திரத்தார் நடந்து கொண்டதினாலே, கர்த்தருக்கு எதிராக நடந்து கொண்டதினாலே ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாலைவனத்திலும் மிரண்டு போயும் பயந்து போயும் பள்ளத்தாக்கிலும் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினரை பார்க்கிறோம். தொழுவத்தின் நடுவிலே மேய்ப்பவன் போல அமர்ந்திருந்த அந்த ஆலோசனைக்காரர்கள் இன்றைக்கு அவர்கள் கப்பல் அருகே அமர்ந்திருந்த செபுலோனின் உயிரை வெறுத்தவனாக காணப்படுகிற நப்தலின் திறந்த வழியிலே துணிந்து நின்றான். அரசர் வென்று அமரர் புரிந்தார். மெகித்தோர் நீராகில் தானாக்கில் கானா ஆசோ கடும்போர் புரிந்தார். கொள்ளைப் பொருளோ அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. வானத்தில் நிகழ்ந்தது. சிசரா போர் புரிந்தான். கீசோன் ஓடை பூர்வ சீசோன் என்று அழைக்கப்படுகிறது. பலவான் ஏரி வாய்ந்ததினாலே குதிரை குழம்புகள் தடதடவென்று ஒலித்தன. பேரோசை சவியுங்கள், மோரோசை சவியுங்கள் என்று அவன் முற்றிலுமாக சவியுங்கள். கர்த்தரின் தூதன் விளம்புகிறான். கர்த்தருக்கு துணையாக வருகிற அவர்கள் வரவில்லை, வீரரோடு வந்து சேர்ந்து கர்த்தருக்கு துணையாக அவர்கள் வராதே போயினர். அப்படி வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சேராத இடம் நோக்கி சேர்கின்ற பிள்ளைகளைப் போல காணப்படுகிறார்கள். அன்பு இறை மக்களே, நமக்கு என்று ஒரு இடத்தை ஒரு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தமக்கென்று ஒரு கொள்கையை, விசுவாசத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கொள்கையிலும் விசுவாசத்திலும் நான் நிலைத்திருக்காதவர்களாக வாழ்கின்ற காரணத்தினால ஜீவனுள்ள தேவனை மறந்து போய் பாலைவனத்திலே நீர் இல்லாமல் அலைகிற காகத்தைப் போல, வெயிலிலே தன்னை வளர்த்து கொள்வதற்காக உயர பறக்கும் கழுகை போல நாம் என்ன செய்கிறோம்? பாதாளத்தில் தள்ளப்பட்ட சத்துருவைப் போல இன்றைக்கு அபயமிடுகிற மக்களாக நாம் பரிதவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்கின்ற காரியம் சங்கீதம் 24:10 வசனம். சேனைகளின் கர்த்தரானவரே மகிமையின் ராஜா என்று அறிவிக்கிறார். இன்றைக்கு அந்த மகிமையின் ராஜாவை, அவர் கொடுத்த மகிமையான மகத்துவமான வாழ்க்கையை இன்றைக்கு பீறி போட்ட, உதறி போட்ட, வெறுத்து போட்ட, மறந்து போன, மறுதளித்து போன நம்மை சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த வார்த்தை சங்கீதத்திலே பார்க்கும்போது அவர் மகிமை வாசல்களே உயருங்கள். இன்றைக்கு கடவுளுடைய வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இன்றைக்கு கடவுளை விட்டு விரோதமாக போர் புரிந்த காரணத்தினாலே
அவர்கள் சீரழிக்கப்பட்டார்கள், சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள். அந்த சிசராவை கடவுள் மண்டையை உடைக்கும்படியாக பாக்கியவதியான யாகேலின் மூலமாக உடைப்பதை பார்க்கிறோம். அன்பின் இறை மக்களே, சங்கீதம் 65:9 முதல் 13 தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளை முக்கியப்படுத்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். சங்கீதம் 40:1-3 சோர்வுகளில் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவனுக்கு நாம் துதித்து உயர்த்த வேண்டும். சங்கீதம் 119:148 ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய உண்மையை நினைவுகூர்ந்து முடிவரச் செய்யுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் பெற்றிருக்கிற மிக மிகுதியான நன்மையை ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் விட்டுவிடாதபடி இந்த நாளில் இந்த சிந்தனையோடு இஸ்ரவேலின் கடவுள் அவர் நீதி செய்கிறவர், அவர் நமக்காக போராடுகிறவர், நமக்காக தன்னையே கொடுக்கிறவர் என்ற உணர்வோடு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அன்பின் கடவுளே, எசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை நன்றியோடு நினைக்கிறோம். ஆண்டவரை, நீர் கொடுத்த இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி, ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. நாங்கள் பீறி போட்ட ஆண்டவரை மண்டை ஓட்டையை உடைத்து போட்ட அந்த சிசராவை போல இல்லாதபடி ஆண்டவரை உமக்கு துதி செலுத்துகிறவர்களாக, உம்மை போற்றி புகழ்கிறவர்களாக, ஆண்டவரை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன துதியின் பாத்திரங்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.